ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் பாட். நான் மாலதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 கப் மஷ்ரூம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் காரம் கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சமைக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, அதனால் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு அப்படியே வேக விடுங்க. அரிசி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு சமமாக வந்திருக்கு. இந்த டைமில் குக்கரை மூடிடுங்க. விசில் போட்டுட்டு மீடியமில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பிரியாணி திறந்துருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இது இப்போ கிளறும் போது கத்தி இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரியாணி தனித்தனியாக உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. நல்லா வாசமாக இருக்குங்க. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.